புல் சாப்பிட்ட கல்நந்தி. கஞ்சனூரில் தேவசர்மா என்பவன் இருந்தான். அவர் ஒரு முறை வைக்கோல் கட்டுகளை அறியாமலும் தெரியாமலும் ஒரு பசுக்கன்றின் மீது போட்டுவிட்டார். அந்த கன்று இறந்து போனது. அந்த கன்று சிறந்த பக்திமானான ஹரதத்தர் என்பவருக்கும் சொந்தமானது. பசுக்கன்றை கொன்றதால் அவனை மகாபாவி என்று பலரும் ஒதுக்கினார்கள். இந்த நிலையில் நடந்த விபரீதத்தை எடுத்து கூறுவதற்காக பசுக்கன்றின் உரிமையாளரான ஹரிதத்தரின் வீட்டுக்கு சென்றார் தேவசர்மா. அவரின் வீட்டுக்குள் நுழைந்த போது வாசல் படி தலையில் இடித்து சிவசிவா என்று கத்தினான். குரல் கேட்டு வெளியே வந்த ஹரதத்தர் தேவசர்மா பற்றியும் அவன் வந்த நோக்கமும் பற்றியும் அறிந்து கொண்டார். பின்னர் நீ சிவா என்று சொன்னதுமே பசுவை கொன்ற உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டது. இரண்டாவதாக சிவா என்று கூறியதற்காக உனக்கு கைலாய பதவியும் கிடைக்கப் போகிறது என்று தேவசர்மாவுக்கு ஆறுதல் கூறினார். ஆனாலும் ஊர் மக்கள் பலரும் தேவசர்மாவை மனதார மன்னிக்கவே இல்லை. ஊரை விட்டு விலக்கியே வைத்திருந்தார்கள். இதனால் வருத்தப்பட்ட தேவசர்மா ஹரிதத்தரிடம் முறையிட்டான். ஹரிதத்தர் கஞ்சனூரில் உள்ள அந்தணர்கள் அனைவரையும் அங்குள்ள ஈசன் எழுந்தருளியுள்ள அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன்படியே ஊர் மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு கூடினர். அப்போது ஹரதத்தர் தேவசர்மாவிடம் ஒரு புல்கட்டை கொடுத்து, நீ சிவசிவா என்று சொன்னதுமே உன்னுடைய பசுவை கொன்ற பாவம் நீங்கிவிட்டதாக நான் கூறினேன். ஆனால் அதை ஊர் மக்கள் யாரும் நம்பவில்லை. எனவே நீ இங்குள்ள கல் நந்திக்கு இந்த புல்லை கொடு. அது அதை சாப்பிட்டால் உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டதாக இங்கிருப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றார். கல் நந்தி எப்படி புல் சாப்பிடும் என்று கூடியிருந்த மக்கள் அனைவரும் எள்ளி நாகையிட்டனர். ஆனால் ஹரதத்தரோ ஈசன் மீதான நம்பிக்கையில், இறைவா, உன்னுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலே பசுக்கன்றை கொன்ற பாவம் நீங்கிவிடும் என்று நான் சொன்னது உண்மையானால் கல்நந்தியை புல் சாப்பிட்டு மெய்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். தேவசர்மா கொடுத்த புல்லை அந்த கல்நந்தி சாப்பிட்டது. அங்கிருந்த அனைவரும் சிவநாமத்தின் உயர்வையும் பக்திக்கு கிடைக்கும் பலனையும் கண்டு இறைவனை மனதார வழிபட்டனர். இந்த கல்நந்தி கும்பகோணம் அருகே கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறது.